வணக்கம். இன்னைக்கு நம்ம கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் பிட்காயின் எல்லாமே பார்ப்போம். ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மதியம் 3 மணிக்கு நமக்கு வந்து லைவ் டிஸ்கஷன் மீட் இருக்கு. ஸோ 118வது வாரம் நடக்க போகுது. ஸோ அந்த லைவ்ல கலந்துட்டு உங்களுடைய டெக்னிக்கல் டவுட்ஸை கேளுங்க. மதியம் 3 மணிக்கு இதே சேனல்ல நமக்கு நடக்கும். இன்னைக்கு மார்க்கெட்டுடைய ஈவெண்ட்ஸ் ஏதாவது பெருசா இருக்கா அப்படின்னா டேட்டாவா இல்ல. ஓகேங்களா? ஸோ 11:30 மணிக்கு ஒரு யுஎஸ் ஃபெட் ஸ்பீச் மட்டும் ஒண்ணு இருக்கு. அது மைல்டான இம்பாக்ட் கிடைக்கும். நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எஃப்ஓஎம்சி மீட்டிங் மினிட்ஸ் இருக்கு அண்ட் 10 இயர் பாண்ட் காஷன் இருக்கு. கண்டிப்பா அத பார்க்கணும். ஸோ அடுத்தது வரக்கூடிய ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு அதெல்லாம் என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நாளைக்கு தான் நமக்கு இம்பாக்ட் கொஞ்சம் இருக்கு. அண்ட் வியாழக்கிழமை நமக்கு இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. மேக்ஸிமம் இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து நெகட்டிவா வரதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கும். பாசிட்டிவா வராது. இது டாலர் இண்டெக்ஸ்க்கு பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ண போறது கிடையாது. ஒரு ஷார்ட் டெர்ம் ஃபால் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் மேலே ஏறும். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ் சார்ட் பார்த்தரலாம். ஓகே. டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த வீக் சப்போர்ட் வந்தோடனே மார்க்கெட் ஒரு ரைஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து பெருசாக மேலே போயிடுவானா அப்படின்னு பார்த்தா இல்லை. இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சராக நமக்கு இப்போ வந்து கிரியேட் பண்ண போகுது. மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து இப்படி மேலே போயிட்டு இப்போ கீழே வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? கீழே வந்துட்டு திருப்பி இந்த ஹை கிட்ட போகலாம், ஹையை உடைக்கலாம், அல்லது ஹை கிட்ட போயிட்டு 104.7 கிட்ட போயிட்டு மேலே இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்டெப் மார்க்கெட் போய் டச் பண்ணால் இது திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான சிக்னல். ஸோ கிட்டத்தட்ட 104.7 வரைக்கும் நமக்கு ஒரு சின்ன பை அப்படிங்கிறது இருக்கு. நாளைக்கு வரக்கூடிய டேட்டாவோ அல்லது இன்னைக்கு நடக்கக்கூடிய ஈவினிங் மார்க்கெட்லேயோ மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்குள்ளே மார்க்கெட் இங்கே போகும்போது ப்ரைஸ் கீழே இறங்குறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்கும். ஸோ டாலர் இண்டெக்ஸில் நமக்கு ஒரு அப்சைட் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ பை சைட் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, செல் சைடை அவாய்ட் பண்ணுங்க. ஓகே. எல்லா இடத்துலையும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு வீக் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம்னா மார்க்கெட் வந்து கீழே இந்த சப்போர்ட் லெவலில் உடச்சி கீழே வந்திருக்கு. இப்போ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும். இந்த வீக்கில் நெக்ஸ்ட் வீக்கில் தான் நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே இறங்கினதுக்கு அப்புறம் தான் நமக்கு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் வரும். கண்டிப்பாக இந்த மல்டி சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் போய் டச் பண்ணதுக்கு அப்புறம் தான் திருப்பி ஃபால் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கான ஒரு கரெக்ஷன் பையை தான் நம்ம இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அந்த கரெக்ஷன் பை இன்னும் ஸ்டார்ட் அப் ஆகலை. ஸோ மேபி நமக்கு புதன்கிழமை வரக்கூடிய இன்வென்ட்ரிலையோ அதுக்கு அடுத்ததுலையோ தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் வந்து நிறையா இருக்கும். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபால் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வீக்கில் மார்க்கெட் வந்து இன்னும் அந்த சப்போர்ட் லெவல் 27.7 அப்படிங்கிறத தொடலாம், அல்லது இந்த சப்போர்ட்லேயே மார்க்கெட் மேலே ஏறலாம். பட் அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சின்னதாக ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி இங்கே சப்போர்ட் எடுத்து தான் மேலே போயிடுது. ஸோ இப்போ இது ஒரு டபுள் டாப் மாதிரி மார்க்கெட் பெருசாக இறங்கணும் அப்படின்னா இந்த சப்போர்ட்லேருந்து போக முடியாமல் உடைத்து இங்கேயே ரீடெஸ்ட் பண்ணும்போது தான் சில்வர் அப்படிங்கிறது நமக்கு ஹெவியான ஃபால்குள்ளே மார்க்கெட் வரும். இப்போ இல்லை, நம்ம இருக்கிறது இப்போ ஒரு சப்போர்ட் லெவலில் தான் இருக்கிறோம். ப்ளஸ் இந்த சேனலுக்கு பக்கத்தில் இருக்கும். ஒரு ஃபால் ஆனால் கூட இந்த சேனலில் ஒரு ஷேடோ மாதிரி வந்துட்டு மார்க்கெட் ஹோல்ட் ஆகிறதுக்கான பாசிபிள் வீக்கில் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஃபால் இன்னும் கண்டினியூ ஆகிறதுக்கு ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிற ஸ்ட்ரெச்சர் தேவைப்படுது. இப்போ மார்க்கெட் அந்த கரெக்ஷனை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. மேலே கிட்டத்தட்ட ஒரு 31 வரைக்கும் மார்க்கெட் போகும்போது இங்கே போய் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் 31லேருந்து 31.5க்குள்ள மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே இறங்கும். ஸோ செல் இது பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல தான் ட்ரை பண்ணணும். இப்போ மார்க்கெட் இன்னைக்கு வரும்போது கொஞ்சம் கீழே இறங்கிட்டு மேலே போனாலும் விட்டுருங்க. இந்த ஏரியா பக்கமாக இந்த ஜோன் கிட்ட வரும் பொழுது தான் நமக்கு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணும். ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். நாளைக்கு லைவ் மீட்டில் நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸை பற்றியும் பேசலாம். மார்க்கெட் வந்து ஏன் எடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸாகவும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிட்காயின். ஸோ பிட்காயினில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எதிர்பார்த்திருந்த அந்த 73,600 அந்த லெவலுக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு போயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு ஒன் மோர் ஃபால் இருக்கும். இந்த ஃபால் வந்து மார்க்கெட்டில் இப்படி வரும், இங்கே வரும், ஈக்குவலாகவும் வரலாம் அல்லது இதை டச் பண்ணி உடைக்கலாம். ஸோ இந்த ஏரியாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் இதுக்கப்புறம் தான் இந்த ரேலியை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இந்த சப்போர்ட் லெவல் வந்ததுக்கப்புறம் அதுக்கு கீழேயும் போகலாம். பட் இந்த சப்போர்ட் லெவல் மினிமம் வந்ததுக்கப்புறம் தான் பிட்காயினில் பை அப்படிங்கிற ஒரு பார்க்கலாம். இந்த பை பெருசாக இருக்குமா அப்படின்னா பெரிய லெவல் இல்லைனாலும் அட்லீஸ்ட் கரெக்ஷனாக நமக்கு ஒரு 95,000 வரைக்கும் மார்க்கெட் மினிமம் ட்ராவல் பண்ணும் இந்த பிரேக் பண்ணி. ஸோ இனி வரக்கூடிய டைமில் நம்ம வந்து மார்க்கெட் இந்த ஜோனை நல்லா பிரீச் பண்ணி நின்னதுக்கப்புறம் பை செட்டப்ஸ் கிடைச்சால் பைக்குள்ளே போகலாம். இப்போ இல்லை, வெயிட் பண்ணி பார்ப்போம்.
இப்போ மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா செல் தான் போகணும். ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த மல்டிபிள் சப்போர்ட் லெவல். ஓகே, இங்க இருக்கு இல்லைங்களா? இந்த மல்டிபிள் சப்போர்ட் லெவல்ல மார்க்கெட் வந்து போய் டச் பண்ணிட்டு இப்போ ரெசிஸ்டன்ஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க பை பண்ணாதீங்க, செல் மட்டுமே ட்ரை பண்ணுங்க. இது செல் தான் வரும். அந்த ட்ரையாங்கிள்ல சப்போர்ட், அதாவது பிரேக் அவுட்டா அதை எடுத்துக்காதீங்க. டேல பார்க்கும்போது இந்த ட்ரையாங்கிள்ல நமக்கு வெட்ஜஸ் ஆக்டிவேட் ஆகி சப்போர்ட் லெவல்ல மார்க்கெட் இருக்கு. ஸோ இங்க வந்து மார்க்கெட் டெஸ்ட் பண்றது இனி கீழே கொஞ்சம் இறங்க தான் ட்ரை பண்ணும். இந்த சப்போர்ட்டுக்கு வந்தாலோ அல்லது பக்கத்துல இதே சப்போர்ட்ல வந்து சப்போர்ட் எடுத்தாலோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பை அப்படிங்கிற செட்டப்பை எதிர்பார்க்கணும். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் நாளைக்கும் மார்க்கெட் செல் சைடில் இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் வியூ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 ஹவர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்ல பாருங்க, இந்த மார்க்கெட் ப்ரீவியஸா இந்த ஹை, ஒரு ஹை நமக்கு கிடைச்சது. அந்த ஹையை டச் பண்ணோடனே மார்க்கெட் ஒரு புஷ் பண்ணிட்டு ட்ராப் ஆச்சு. இப்போ அதே மாதிரி மார்க்கெட்ல பாருங்க, இந்த பர்டிகுலர் ஹைக்கு பக்கத்துல ஒரு சம் பாயிண்ட்ஸ் பத்தல வந்துருச்சு. அதனால இங்க ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது இப்ப நடக்கும். இந்த கரெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்ல ஃபால் வரும். அந்த ஃபால் இந்த மல்டி சப்போர்ட்டை வந்து மீட் பண்ண சான்சஸ் இருக்கும். எய்தர் நமக்கு இந்த சப்போர்ட் லெவல் ஃபர்ஸ்ட் வரணும் அல்லது ரொம்ப டீப்பரா இந்த சப்போர்ட் லெவலை மார்க்கெட் கொடுக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர் நடக்க போகுது. இது வந்து ஷார்ட்டாகவும் நடக்கலாம், லாங்காகவும் நடக்கலாம். ஸோ இப்போ நமக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பை செட்டப் அப்படிங்கிறது தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நேத்தே மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு டேர்ன் பண்ணி பை எடுப்பான் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுச்சு. மார்க்கெட் இப்படி இறங்கிட்டு இப்படி டேர்ன் பண்ணுவான் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீழே உடைச்சது, பெருசாலாம் போல, திருப்பி மார்க்கெட் வருது. அதாவது ஸ்லோ ஆகுது, மார்க்கெட் வந்து அப்படியே ஸ்லோ ஆகுது. ஸோ இங்கே ஒரு ட்ராப் வந்துச்சு, ஒரு கரெக்ஷன் வந்துச்சு, நல்லா ஸ்பீட் ட்ராப் வந்துச்சு, கரெக்ஷன் வந்துச்சு, இப்போ ட்ராப். இந்த ட்ராப்பை விட இந்த ட்ராப் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும்போது இந்த இம்பல்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிட்டு மார்க்கெட் இப்போ இதுக்குள்ள அப்படி டேக் ஆஃப் பண்ணாலும் கரெக்ஷனுங்கிற ஒரு ஸ்ட்ரெச்சரை மார்க்கெட் எடுக்கும். இந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது மேலே போயிட்டு லைட்டாக கீழே வந்து இப்படி மேலே போய் அரௌண்ட் நமக்கு வந்து 78 3078 இருந்து மேலே 100க்குள்ள நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்துச்சு அப்படின்னா இங்க இருந்து நமக்கு அந்த கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர் அப்படிங்கிறது வரும். இது அடுத்த நான் காட்டின ஒரு ப்ரீவியஸர் கூட 880 லெவல்ஸ் வரைக்கும் மார்க்கெட் இறங்குறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல செல் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல எடுக்கிறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கரெக்ஷன் பை எடுக்கலாமா அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்து கிடைத்தால் இந்த இடத்துல நீங்க பை செட்டப் எடுங்க. ஓகே, இந்த லெவல்ஸ் பிரேக் ஆகிற வரைக்கும், இந்த லெவல்ஸ் பிரேக் ஆகிற வரைக்கும் மார்க்கெட்ல நமக்கு அவ்வளோ கரெக்டான மூவ் கிடைக்காது. இந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் கரெக்ஷன் வந்துட்டு மார்க்கெட் ஒன் மோர் ஹை கிடைக்கும். ஸோ நாளைக்கு இந்த லைவ்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கரெக்ஷன் ஸ்ட்ரக்சரை பத்தி நிறைய நம்ம பேசலாம். இது வந்து என்னென்ன ஷேப்ல நடக்கும், நம்ம என்ன நடந்தா என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம அங்க டிஸ்கஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்தா கூட இம்மிடியேட் பையிங் ஸ்ட்ரக்சர் தான் இருக்க போது, பை சைடில் தான் மார்க்கெட் இருக்கும். ஸோ பை ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. செல்லை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி செல்குள்ளே போனாலும் சரி, பைக்குள்ளே போனாலும் சரி, ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் ஒருவேளை இங்கே கம்ப்ளீட் பண்ணலாம், டக்குன்னு கீழே வந்தால் கூட பெரிய லெவலில் போகாது, டக்குன்னு மார்க்கெட் மேலே வந்துடும். ஏன்னா இது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட் ஆகிறதுக்காக மார்க்கெட் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஏரியா. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கு அப்புறம் அந்த கரெக்ஷன் பிரேக் ஆகும்போது நமக்கு ஒரு லாங் செல் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அடுத்தடுத்த மார்க்கெட் வரும்பொழுது அந்த அப்டேட்ஸை நாங்கள் உங்களுக்கு தரோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நடக்கிற லைவ் மீட்டில் கலந்துக்கிட்டு உங்களுடைய டெக்னிக்கல் டவுட்ஸை கேளுங்க. தேங்க்யூ.